வாட்ஸ்அப்ல வந்துட்டு ஒரு சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த செட்டிங்ஸ் வந்து கண்டிப்பா நீங்க வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த செட்டிங்ஸ் எதுக்குன்னா, நீங்க வந்து வாட்ஸ்அப்ல வந்துட்டு யாருக்குன்னா உங்களோட பர்சனல் போட்டோஸ் வீடியோஸ் அனுப்பும்போது அது அவங்களோட கேலரியில வந்து சேவ் ஆகாது. அவங்க அந்த வீடியோ போட்டோவை வந்து பார்க்க மட்டும் தான் முடியும், அதை வந்து சேவ் பண்ணிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சூப்பரான செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த செட்டிங்ஸ் வந்து எல்லாருமே கண்டிப்பா ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இது எப்படி ஆன் பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட மொபைல்ல வந்து வாட்ஸ்அப் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு நீங்க வந்து யாருக்கு போட்டோ வீடியோஸ் அனுப்புறீங்களோ அவங்களோட சேட் எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த சேட்டுக்கு வந்து போட்டோஸ் வீடியோஸ் அனுப்பியிருக்கேன். இதை வந்து அவங்க பார்க்க மட்டும் தான் முடியும், சேவ் பண்ண முடியாது. அந்த செட்டிங்ஸ் எப்படி ஆன் பண்றதுன்னா, மேல அவங்களோட நேம் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு அப்படியே நீங்க வந்து கீழே வந்தீங்கன்னா இதுல வந்துட்டு அட்வான்ஸ்டு சேட் பிரைவசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா இதுல வந்துட்டு அட்வான்ஸ்டு சேட் பிரைவசின்னு இருக்கும், இதை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. இதை ஆன் பண்றதுனால உங்களுக்கு வந்து இதுல வந்துட்டு 3 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்க டிவைஸ்ல வந்து சேவ் ஆகாது. இனிமே நீங்க அனுப்புற போட்டோ வீடியோஸ் எதுவுமே அவங்க கேலரியில வந்து சேவ் ஆகாது. அதே மாதிரி இந்த போட்டோஸ் வீடியோஸ் வச்சு அவங்க ஏஐ ஃபீச்சர் வச்சு எதுவுமே எடிட் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம அவங்க கூட பேசுற சேட்டை வந்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது, அதான் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ண முடியாது. இந்த மாதிரி 3 அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதனால கண்டிப்பா இந்த ஒரு செட்டிங்ஸ் வந்து எல்லாருமே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளுடைய சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.